ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் ஆஸ்கர் விருது 2024 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தொல்காப்பியம். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா எத்தனையாவது? விடை 96வது. திரைத்துறையில் மிக பெரிய விருதாக கருதப்படுவது ஆஸ்கர் விருதாகும். 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் அமைந்துள்ள டால்பி திரையரங்கில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற திரைப்படம் எது? விடை ஓப்பன்ஹைமர். கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் அணுகுண்டின் தந்தை என்றழைக்கப்படும் ஜே. ராபர்ட் ஓப்பன்ஹைமரின் வாழ்க்கை வரலாற்று படமான ஓப்பன்ஹைமர் சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? விடை கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக இந்த விருதை வென்றார். 2024ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? விடை கிலியன் மர்ஃபி ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக. 2024ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? விடை எம்மா ஸ்டோன். பூவர் திங்ஸ் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை எம்மா ஸ்டோன் பெற்றார். 35 வயதுக்குள் 2 ஆஸ்கர் விருதுகளை பெறும் 8வது நடிகை எம்மா ஸ்டோன் ஆவார். லாலா லாண்ட் படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை 2017ஆம் ஆண்டு ஏற்கனவே வென்றிருந்தார் எம்மா ஸ்டோன். 2024ஆம் ஆண்டு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? விடை ராபர்ட் டவுனி ஜூனியர் ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக. 2024ஆம் ஆண்டு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான ஆஸ்கர் விருதை தி ஹோல்ட் ஓவர்ஸ் திரைப்படத்தில் நடித்த டேவின் ஜாய் ரான் டோல்ஃப் வென்றார். 2024ஆம் ஆண்டு சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை எந்த திரைப்படம் வென்றது? விடை தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிரிட்டன் திரைப்படம். 2024ஆம் ஆண்டு சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற திரைப்படம் எது? விடை தி பாய் அண்ட் தி ஹெரான். 2024ஆம் ஆண்டு சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வார் இஸ் ஓவர் இன்ஸ்பயர்ட் பை த மியூசிக் ஆஃப் ஜான் அண்ட் யூகோ வென்றது. 2024ஆம் ஆண்டு சிறந்த பின்னணி இசைக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? விடை லுட்விக் கோரன்சன் ஓப்பன்ஹைமர் என்ற திரைப்படத்திற்காக இந்த விருதை வென்றார். 2024ஆம் ஆண்டு சிறந்த பாடலுக்கான ஆஸ்கர் விருதை வென்றது எது? விடை வாட் வாஸ் ஐ மேட் ஃபார். பார்ஃபி திரைப்படத்துக்காக பில்லி எலிஸ் மற்றும் பினியாஸ் ஓ கானல் இணைந்து இசையமைத்த வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடலுக்கு ஆஸ்கர் விருது கிடைத்துள்ளது. பில்லி எலிஸ் இளம் வயதில் 2 ஆஸ்கர் விருதுகளை வென்றவர் எனும் சாதனையை படைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சிறந்த ஆவண திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்றது எது? விடை 20 டேஸ் இன் மரியுபோல். இந்தியா சார்பில் ஆஸ்கருக்கான ஆவணப்பட பிரிவில் பரிந்துரைக்கப்பட்ட
டு கில் எ டைகர் ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்படவில்லை. நிசா பகுஜா இயக்கிய டு கில் எ டைகர் ஆவணப்படம் இந்தியாவில் பாலியல் வன்மை கொடுமைக்குள்ளான மகளுக்கான தந்தையின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆவணப்படமாகும். 2024ஆம் ஆண்டு சிறந்த ஆவண குறும்படத்திற்கான ஆஸ்கர் விருதை வென்றது எது? விடை தி லாஸ்ட் ரிப்பேர் ஷாப். 96வது ஆஸ்கர் விருது பட்டியலில் அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்ற திரைப்படம் எது? விடை ஓப்பன்ஹைமர் 7 ஆஸ்கர் விருதுகள். கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியான ஓப்பன்ஹைமர் ஆஸ்கர் விருதுக்காக 13 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டது. அதில் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த குணச்சித்திர நடிகர், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த பின்னணி இசை ஆகிய 7 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதை வென்றது. எந்த ஆண்டிலிருந்து ஆஸ்கர் விருது வழங்கப்படுகிறது? விடை 1929. ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளித்தொகுப்பு ஆகிய 2 பிரிவுகளில் 2 ஆஸ்கர் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் யார்? விடை ஏ.ஆர். ரகுமான். ஸ்லம்டாக் மில்லியனர் திரைப்படத்திற்காக 2 ஆஸ்கர் விருதுகளை இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் எந்த ஆண்டு வென்றார்? விடை 2009ஆம் ஆண்டு. 96வது ஆஸ்கர் விருது பட்டியல் ஓப்பன்ஹைமர் 7 ஆஸ்கர் விருதுகளை வென்றது. அவை சிறந்த திரைப்படம் ஓப்பன்ஹைமர், சிறந்த இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன், சிறந்த நடிகர் கிலியன் மர்ஃபி, சிறந்த குணச்சித்திர நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர், சிறந்த ஒளிப்பதிவு ஹொய்ட் வான் ஹொய்டே, சிறந்த படத்தொகுப்பு ஜெனிஃபர் லேம், சிறந்த பின்னணி இசை லுட்விக் கோரன்சன். 96வது ஆஸ்கர் விருது பட்டியல் சிறந்த விஷுவல் எஃபெக்ட் காட்ஜில்லா -1, சிறந்த ஆடை வடிவமைப்பு ஹோலி வாடிங்டன், சிறந்த அசல் திரைக்கதை அனடாமி ஆஃப் எ ஃபால், சிறந்த தழுவல் திரைக்கதை அமெரிக்கன் ஃபிக்ஷன், சிறந்த ஒளித்தொகுப்பு பார்ன் வில்லர்ஸ் ஜானி பர்ன், சிறந்த ஒப்பனை அண்ட் சிகை அலங்காரம் நாடியா ஸ்டேசி, மார்க் கூலியர் மற்றும் ஜோஸ் வெஸ்டன். நண்பர்களுக்கான கேள்வி: ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.